இப்போ பார்க்க போகிறது வந்துட்டு ஹார்ட் வாட்டர் அண்ட் சாஃப்ட் வாட்டர். ஹார்ட் வாட்டர்னு என்ன, சாஃப்ட் வாட்டர்னு என்ன? ஹார்ட் வாட்டர்னால் ஹை அமௌண்ட்ஸ் ஆஃப் மினரல் அயான்ஸ் இருக்கும். அப்படின்னா வாட்டரோடு சேர்ந்து கால்சியம் சால்ட்ஸும் மெக்னீஷியம் சால்ட்ஸும் இருந்துருச்சுன்னா அது வந்துட்டு ஹார்ட் வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம். சாஃப்ட் வாட்டர்னால் இந்த மாதிரி எந்த ஒரு டிஃப்ரெண்ட் சால்ட்டும் அதில் இருக்காது. ஓகேவா? நேச்சுரல் வாட்டர், அது வந்துட்டு சாஃப்ட் வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இங்கே ஹார்ட்னஸில் வந்துட்டு 2 டைப்ஸாக இருக்குது. ஒன்று வந்துட்டு டெம்பரரி ஹார்ட்னஸ், இன்னொரு பர்மனெண்ட் ஹார்ட்னஸ். டெம்பரரி ஹார்ட்னஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அதில் மெக்னீஷியம் கால்சியமோட பைகார்பனேட்ஸ் இருக்கும். ஓகேவா? இது ஈஸிலி ரிமூவபிள். எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம தண்ணியை கொதிக்க வைக்கணும். கொதிக்க வைக்கும் போது இந்த சால்ட் எல்லாம் என்ன ஆகும், மேலே இல்லைன்னா கீழே வந்துட்டு ப்ரிசிப்டேட்டாக ஃபார்ம் ஆகும். அதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி எடுத்தோன்னா நம்மளுக்கு க்ளீன் வாட்டர் கிடச்சிரும். ஓகேவா? இதுதான் டெம்பரரி ஹார்ட்னஸ். டெம்பரரினா கொஞ்சம் நேரத்துக்கு மட்டும் இருக்கும், அது ரிமூவ் பண்ண முடியும் ஈஸியாக. ஸோ இங்கே வந்துட்டு சால்ட் இருக்குது, அது வந்துட்டு நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஹீட் பண்ணும்போது என்ன ஆகுது, வாட்டர் செப்பரேட்டாக நம்மளுக்கு சால்ட் செப்பரேட்டாக வருது. இது வந்துட்டு ப்ரிசிப்டேட் ஃபார்மில் இருக்கிறதுனால ஈஸியாக ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். அதே மாதிரி மெக்னீஷியம் பைகார்பனேட்ஸு அதெல்லாம் வந்துட்டு ஹீட் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக அது ப்ரிசிப்டேட் ஆயிரும். அது வந்துட்டு நம்ம எடுத்துடலாம். இன்னொன்று என்னென்னா, நம்ம வந்துட்டு லைம் அது எப்படி சொல்கிறது, அது ஒரு ஃபார்முலா இங்கே இருக்கா? ஆமாம். ஸோ நம்ம லைம்னா கால்சியம் ஹைட்ராக்சைடு, இதை ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும், ஈஸியாக வந்துட்டு சால்ட் வந்துட்டு செப்ரேட் ஆகும். ஓகேவா? 2 ப்ராசஸ் இருக்குது. ஒன்று வந்துட்டு ஹீட் பண்ணுறது, இன்னொன்று வந்துட்டு லைம் ஆட் பண்ணுறது. ரெண்டுத்துலேயும் பண்ணும்போது நம்மளுக்கு க்ளீன் வாட்டர் கிடச்சிரும். இது வந்துட்டு டெம்பரரி ஹார்ட்னஸ்க்கு. இன்னொன்று இருக்குது பர்மனெண்ட் ஹார்ட்னஸ். பர்மனெண்ட் ஹார்ட்னஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சால்யூபிள் சால்ட்ஸ் ஆஃப் மெக்னீஷியம் கால்சியம். இது வந்துட்டு ஆல்ரெடி தண்ணியில் மிக்ஸ் ஆயிடுச்சு, இந்த மாதிரி மெக்னீஷியமும் கால்சியமோட சால்ட். அது எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இது வந்துட்டு Na2CO3 இதோட குளோரின் இருக்கு இல்லைங்களா, குளோரினோட குளோரைட்ஸ் ஒரு சல்ஃபைடோட நம்ம ரியாக்ட் பண்ண வைக்கிறோம். ரியாக்ட் பண்ண வைக்கும் போது நம்மளுக்கு அது செப்பரேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு வே என்னென்னா ஜியோலைட்ஸ். நம்ம ஜியோலைட்ஸ் யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு அயோன் எக்ஸ்சேஞ்ச் மெத்தடில் பண்ணுவோம். நம்ம வீட்டில் வந்துட்டு வாட்டர் ஃபில்டர் இருக்குது இல்லைங்களா, அது வந்துட்டு ஜியோலைட் வச்சு தான் அதை வந்துட்டு நம்ம ப்யூரிஃபை பண்ணுறோம். ஓகேவா? அதில் ஜியோலைட்ஸ் இருக்கும். அதோட ஃபார்முலா வந்துட்டு இதுதான் அதோட ஃபார்முலா. Hydrated sodium and aluminosilicates with a general formula இது. ஓகேவா? இதுதான் வந்துட்டு ஜியோலைட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஜியோலைட் வந்துட்டு இப்படி தான் இருக்கும். இது வந்துட்டு எக்ஸ்சேஞ்சபிள். இது வந்துட்டு ப்ராடக்ட்லேருந்து மறுபடியும் ரியாக்டன் டு ப்ராடக்ட் அப்படின்னு இருக்கும். சப்போஸ் இது தீந்துருச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, அக்வஸ் சோடியம் குளோரைடு வந்துட்டு நம்ம ட்ரீட் பண்ண வச்சோன்னா கரைஞ்சி போன மறுபடியும் இந்த சோடியம் அதெல்லாம் வந்துட்டு மறுபடியும் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்துட்டு இன்னொரு மெத்தட் ஆஃப் ரிமூவிங் பெர்மனெண்ட் ஹார்ட்னஸ். ஹெவி வாட்டர்னு என்னென்னு பார்ப்போம். ஹெவி வாட்டர்னால் டிட்டீரியம் ஆக்சைடு. ஓகேவா? ஹைட்ரஜனோட இன்னொன்று வந்துட்டு என்னது, டிட்டீரியம். அதை வச்சு ஆக்சிஜன் வந்துருச்சுன்னா அது வந்துட்டு ஹெவி வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்துட்டு ஆர்டினரி வாட்டரில் வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். 500 பார்ட்ஸ்க்கு ஒரு பார்ட் மட்டும்தான் வந்துட்டு இதாக இருக்கும். ஓகேவா? அப்புறம் அது எலக்ட்ரோலிசிஸ், ஹைட்ரஜன் மாதிரி எலக்ட்ரோலைசிஸ் ப்ராசஸ் எல்லாம் இது அண்டர்கோ பண்ணாது. இதோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கலர்லெஸ், ஓடர்லெஸ், டேஸ்ட்லெஸ் லிக்விட். ஓகேவா? இது வந்துட்டு ஹெவி வாட்டர் வந்துட்டு எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு இங்கே கீழே கொடுத்துருக்காங்க, ஒரு டேபிளில் கொடுத்துருக்காங்க அப்படின்றாங்க. இந்த ப்ராசஸ் வந்துட்டு அதெல்லாம் அண்டர்கோ பண்ணும். மித்த எந்த ப்ராசஸும் வாட்டர் மாதிரி அண்டர்கோ பண்ணாது. ஹெவி வாட்டர் அப்படின்னா அது வந்துட்டு டென்சிட்டியில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் ஹைட்ரஜனை விட. அதனால தான் ஹெவி வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இதோட யூஸஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இது ரொம்ப யூஸ் பண்ணுறது வந்து நியூக்ளியர் ரியாக்டரில் வந்துட்டு ஹெவி வாட்டர் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஏன்னா அது அவ்வளோ சீக்கிரம் ரியாக்ட் ஆகாது கம்பேர்ட் டு வாட்டர். ஸோ இது வந்துட்டு நியூக்ளியர் ரியாக்டர்ஸில் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் வந்துட்டு ஆர்கானிக் ரியாக்ஷனில் வந்துட்டு ஒரு ட்ரேசர் அப்படின்னு சொல்லுவோம். ட்ரேசர்னால் அந்த எலிமெண்ட் என்ன பண்ணுது, எங்கே இருக்குது அப்படின்னு ட்ரேஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம்.
இன்னொன்று வந்துட்டு கூலண்ட். நியூக்ளியர் ரியாக்டர்ஸில் வந்துட்டு கூலண்ட்டை யூஸ் பண்ணோம். கூலண்ட்னா கூல் பண்ணுறது. அது ரொம்ப டெம்பரேச்சர் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா அது கூல் பண்ணுறதுக்கு நம்ம வந்துட்டு ஹெவி வாட்டர் யூஸ் பண்ணுவோம்.